சுல்ஃபத், அந்த ஆளை இங்கிருந்து போ சொல்லு. நான் போய்க்கிறேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. பேபி ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஜாஸ்மின், நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. பிவிஎம்மோட சம்மதத்தோட தான் இங்கேருந்து கிளம்ப போறோம். நீ முதல்ல வெளியே போயா. உன்னோட அட்வைஸ் எல்லாம் இந்த அரக்கல் குடும்பத்துக்கு வேண்டாம். இதுக்கான பதில அரக்கியல்ல இருக்கிற பெரிய பேபி கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சுல்ஃபத், ஜாஸ்மின் கூட்டிகிட்டு உள்ள போ. போ. நீ அங்க நில்லு. அரக்கியல் இருக்கிற பிவிஎம்மா சொன்னா ஹைதுரு எல்லாம் செய்வான். ஏற்கனவே செஞ்சிருக்கான்ல, அப்படிதானே? சுல்ஃபத்தோட ஹஸ்பண்ட் கடல்ல எப்படி விழுந்து செத்தான்னு ஹைதுரு என்கிட்ட சொல்லிட்டான். உங்களுக்கும் ஹைதுருக்கும் மட்டும் தெரிஞ்ச இந்த கதை இனிமேலும் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னா, குறிப்பா சுல்ஃபத்துக்கும் ஜாஸ்மினுக்கு அது தெரியாம இருக்கணும்னா, அது இந்த அன்சாரி நான் நினைச்சா மட்டும்தான் நடக்கும். அதனால இந்த அன்சாரி சொல்றத பிவிஎம்மா கேட்டுத்தான் ஆகணும். உங்க சம்மதத்தோட ஜாஸ்மின் அஜ்மல் கூட போய் ஆகணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியம் உங்களுக்குள்ளே இருந்து தொலைஞ்சு போகட்டும். அதை இனிமே வெளியே விடாதீங்க. सुहानी रात ढल चुकी, ना जाने तुम कब आओगे, जहां की रुत बदल चुकी। போயிடு. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. நீ எங்க இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு நீ சந்தோஷமா இருந்தா போதும். அந்த கடவுள் ஒண்ணு காப்பாத்தட்டும். அஜ்மல் கிட்ட சொல்லி அங்க இருக்கிற காலேஜ்ல சேர்ந்து நீ படிக்கணும். இவ்வளவு காலமா நான் உனக்கு எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னேனோ அதெல்லாம் இனிமே என் பொண்ணுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும். டென்ஷனா இருக்கா? தம் அடிக்கிறியா? பாட்டி, உங்க ஜாஸ்மின் இப்போ உங்களை மாதிரி தான் இருப்பா. எங்களுக்காக நீங்க வேண்டிக்கோங்க.